தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி. தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி உச்சநீதிமன்றத்தில் மனு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. 107 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்தது. பெரும்பான்மைக்கு 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. ஆனால் 144 உறுப்பினர்கள் ஆதரவை சட்டசபையில் நிரூபித்தது தமிழக வெற்றிக் கழகம். இது அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது. குதிரை பேரம் நடைபெற்றதாக கூறப்பட்டது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் 15 கோடி ரூபாய் வரை ஜோசப் விஜய் வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மதுரையை சார்ந்த வழக்கறிஞர் ரமேஷ் என்பவர் இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். தமிழக சட்டசபையில் தமிழக வெற்றிக் கழகம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரும்பான்மை நிரூபிக்கப்படும் போது குதிரை பேரம் நடைபெற்றதாகவும் பல கோடி ரூபாய் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கைமாறியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். குதிரை பேரம் நடைபெற்றுள்ளது. ஆகவே சிபிஐ விசாரணை நடைபெற வேண்டும். தமிழ்நாட்டில் தற்போதுள்ள தமிழக வெற்றிக் கழக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வழக்கறிஞர் ரமேஷ் வழக்கு தொடுத்துள்ளார்.